இன்று 25/5/2026 திகதியில இலங்கையினுடைய அ லீசிங் லீசிங்ன்னு சொல்லப்படுற அந்த குத்தகைக்கு வாகனங்கள வாங்குற அல்லது கடனுக்கு வாகனங்கள் லீசிங்குக்கு வாகனங்கள் எடுக்கின்ற நபர்களுக்கான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள வெளியிட்டிருக்குது. சென்ட்ரல் பேங்கின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாகனங்களுக்கான முன்பதிவு, அதாவது முன்பதிவுகளுக்கான அட்வான்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ஸ், நீங்க லீசிங்ல வாகனம் எடுக்க இருக்கிறீங்களாக இருந்தால், அதற்கான வரம்பு எல்லைகள், அந்த அட்வான்ஸ் பே பண்றதுக்கான ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ஸ் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாகனங்கள், நீங்க எடுக்கிற அந்த வாகனங்களுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்குதோ அதில் 50 மற்றும் 40 வீதங்கள் நீங்கள் உங்களுடைய முற்பணங்களாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 40 வீதங்கள் மட்டும்தான் நீங்கள் லோனாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும், மிகுதி 60 வீதமான தொகைகள் நீங்கள் உங்களுடைய முற்பண தொகையில் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது. இது இலங்கை மத்திய வங்கியின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற விடயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகைகள், தங்க நகைகளை அடகு வைத்து முற்பணங்களாக கடனாக முற்பணங்களை பெற்றுக்கொள்கின்ற நபர்களுக்கு, அதாவது நீங்கள் நிதி நிறுவனமாக இருக்கலாம், வணிக வங்கிகள், வர்த்தக வங்கிகளாக இருக்கலாம். இதில் நீங்கள் உங்களோட கடனுக்கு நீங்கள் நகைகளை அடகு வச்சு அந்த அடைவின் மூலம் உங்களுக்கான காசுகளை பெற்றுக்கொள்ளிக்க உங்களுடைய நகையுடைய பெறுமதியில், உங்களோட நகையினுடைய சந்தை பெறுமதியில் 70 வீதமான தொகை தான் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையாக இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு 70,000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையாக இருந்தால் அதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு 70 வீதமான தொகை மட்டும்தான் நீங்கள் முற்பண லோனாக, அதாவது நகை அடகு வைப்பதன் மூலம், ஈடு வைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய லோன் தொகையாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்தமாக வாகனங்களை லீஸுக்கு கொள்வன செய்ய போறீங்க, லீஸுக்கு வாங்க போறீங்களாக இருந்தால் அந்த நேரத்திலே இங்கே வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. அது அடிப்படையில் வணிக நோக்கங்கள், அதை கமர்ஷியல் பர்பஸுக்காக நீங்கள் வாங்குகின்ற வாகனங்களாக இருக்க அதற்கான ஆரம்ப முற்பண தொகையாக லீஸ் போடுறதுக்கு முதல் நீங்கள் கொடுக்க வேண்டிய முற்பண தொகையாக மொத்தமாக 50 வீதம், உங்களோட வாகனத்துடைய பெறுமதியில் 50 வீதமாக இருக்கும். உதாரணமாக 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு ஆட்டோ ஒன்று நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டோவுக்கான முற்பண தொகையாக நீங்கள் 10 லட்சம் ரூபாய் 50 வீதம் தொகையை வழங்க வேண்டியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தனியார் பாவனைக்காக, தனி தேவைக்காக நீங்கள் வாங்குகின்ற வாகனங்களாக இருந்தால் இதற்கான லீஸ் எல்லை 70 வீதம் வரை, 60லிருந்து 70 வீதம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுடைய வாகனத்துடைய பெறுமதி, மீண்டும் சொல்ல போனால் ஒரு உதாரணமாக 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனமாக இருந்தால் இதன் 70 வீதம், அதாவது 21 லட்சம் ரூபாயை நீங்கள் காசாக செலுத்த வேண்டும், முற்பணமாக செலுத்த வேண்டும். மிகுதி 9 லட்சம் ரூபாய் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் லீஸாக போட்டுக்கொள்ள முடியும். இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற டாலருக்கான பற்றாக்குறை அல்லது டாலருக்கான கேள்வியுடைய அதிகரிப்பால் டாலரோட ரேஷியோ தற்பொழுது அதிகரித்து கொண்டே போது 350 வரை தொட்டிருக்குது. நேற்று மறுநாள் அதன் பாவனை, அந்த ரேஷியோ கொஞ்சம் குறைவடைஞ்சிருந்தாலும் பொதுவாக இந்த காலப்பகுதிகளில் அதன் பாவனை அதிகரிச்சிருக்கிறதால இந்த கட்டுப்பாடை இலங்கை அரசாங்கம் வாகன இறக்குமதிகள் மற்றும் வாகன கொள்வனவுகளில் மறைமுக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே தெரியும், இந்த தொடர்பான விடயங்களில் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் வாகன இறக்குமதிகளுக்கு 50 வீத இறக்குமதி வரியை மேலதிகமாக அதிகரித்திருந்ததுன்னு சொல்லியும், அந்த அதிகரிப்பு ஒரு தற்காலிகமான அதிகரிப்பாக, கடந்த எதிர்வருகின்ற 3 மாதங்களுக்கான அதிகரிப்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது தொடர்பாக இதுக்கு முன்னராக பதிவு செய்யப்பட்ட, ஓபன் செய்யப்பட்ட எல்சி என்றப்படுகின்ற லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த முற்பண வாகன பதிவுகளுக்கான நடவடிக்கை மேற்கொண்ட நிறுவனங்களுக்கு அவை செல்லுபடி ஆகாது என்று சொல்லியும் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இருக்கிற விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய மாற்றம், அதாவது லீசிங்குக்கான முற்பண தொகை 70 வீதமாக இருக்கணும் என்ற புதிய மாற்றம், அல்லது 50 வீதமாக இருக்கணும் என்ற இந்த புதிய மாற்றம் 25/5/2026 இன்றைய திகதியில் இம்மீடியட்டாக தொடங்கப்பட்டிருக்குது. இம்மீடியட்டாக இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி வாகன இறக்குமதிகள் மட்டுமல்லாமல் நகை அடகு வைக்கின்ற போது கூட உங்களுக்கான முற்பண தொகையில் அதாவது 70 வீதமான தொகை தான் நீங்கள் உங்களை வங்கியிலிருந்து நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கும். அதாவது இது பண நிரம்பல்கள், சந்தையில் ஏற்படுகின்ற பணப்புழக்கம் அல்லது பண நிரம்பல் என்று சொல்லப்படுகின்ற பண பாவனையுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் அல்லது மக்களிடம் பணத்தினுடைய கையிருப்புகளுடைய அளவை கட்டுப்படுத்துவது மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு எக்கனாமிக்கல் கன்செப்ட் என்ற அடிப்படையில் தற்பொழுது சென்ட்ரல் பேங்கினால் இந்த அறிவித்தல் வழங்கப்படுகிறது. அதாவது பணத்துக்கான கேள்வி காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வங்கிகள் மற்றும் ஏனைய முதன்மை நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பண சப்ளைன்னு சொல்லுவோம், பண வளங்கள்,
மார்க்கெட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கு தேவையான பணத்தை வழங்குகின்ற பிரதான வணிக நிதி இடைத்தரகர்கள் மூலமான பண வழங்கல்களை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த 70 விதமான தங்க நகைகளுக்கான 70 விதமான வரம்பு எல்லையே அறிவிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் பொதுமக்களிடம் இருக்கின்ற புழக்க பணம் வந்து குறைவடைந்து அல்லது பொதுமக்களின் கையில் இருக்கின்ற பணங்கள் அரசனுடைய திரைசேரிக்கு வருகின்ற போது பண வீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு எக்கனாமிக்கல் கன்செப்டின் அடிப்படையில் சென்ட்ரல் பேங்க் எதிர்பார்த்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. மேலும் பல்வேறுபட்ட பொருளாதார தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இணைந்திருந்த அனைவருக்கும்